Hello guys, my amazing learners. I'm Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ், ஒரு சென்டென்ஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நீ பார்க்கறதுக்கு அப்படியே உங்க அப்பா மாதிரி இருக்க, அவன் ரொம்ப குணமானவனா, அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கா, ரொம்ப கைண்டாக இருக்கிறான் அவங்க அம்மா மாதிரியே அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா அவனுக்கு அப்படியே அவங்க தாத்தாவோட ஹியூமர் சென்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுகிறதுக்கு டேக் ஆஃப்டர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி தாராளமாக பேசலாம். அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் பார்க்குறதுக்கு ஒருத்தரை போலவே இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ், பார்க்கறக்கு ஒரே மாதிரியே இருந்தாலோ, இல்லைனா பிஹேவியர், நடத்தைகளும் ஒரே மாதிரியே மேட்ச் ஆச்சு அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். இல்லையா கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்பு நலன்கள்லாம் ஒரே ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தருக்கு இருக்குது அப்படின்னா டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஸோ நல்லா டீட்டெயிலாகவே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேக் ஆஃப்டர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் எப்படி சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சரி, இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? ஸோ இந்த டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறதுனுடைய தமிழ் மீனிங் பாருங்கள். போல இருப்பது, நடப்பது, அவரை போலவே இருக்கிறாய், அவரை போலவே நடக்கிறாய். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். ஹீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அவங்க அப்பா போலவே இருக்கிறான். அது பார்க்குறக்கா இருக்கலாம், பர்டிகுலராக இங்கே மென்ஷன் பண்ணுறோன்னு வைங்களேன். மென்ஷன் பண்ணுனா தட்ஸ் ஃபைன். இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அது எதுவாக வேணால் இருக்கலாம், பார்க்குறக்கா இருக்கலாம், பிஹேவியராக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஹி டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்னா அவன் அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுவே ஹி டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃப்ரெண்ட் இன் மேனரிசம் அப்படின்னு, ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக மேனரிசம் இன் பிஹேவியர் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மேனரிசம் அப்படின்னாலும் நடந்து கொள்ளும் விதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இவன் அவனோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குது, அவன் நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது அவனோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. ஆனால் இந்த சென்டென்ஸ் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் ராங். இந்த சென்டென்ஸுங்கிறது ராங். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கேயும் பாருங்கள், ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் டீச்சர் இன் த வே ஷீ ஸ்பீக்ஸ் அப்படின்னா அவங்க டீச்சர் மாதிரியே பேசுகிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸும் கரெக்டான்னு கேட்டால் இதுவும் ராங். ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இந்த டேக்ஸ் ஆஃப்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டேக்ஸ் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஃபேமிலி ரிசம்பிளன்ஸ் தான். ஃபேமிலி மெம்பர்ஸோட ரிசம்பிளன்ஸு குறிக்கும் போது தான் நம்ம டேக்ஸ் ஆஃப்டர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். நீ டீச்சர் மாதிரி நடந்துக்கிற, இல்லைன்னா நீ அந்த சார் மாதிரி பண்ணுற, ஸோ அப்படி உன்னோட பாஸ் மாதிரி நடந்துக்கிற, இப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம கம்பல்சரி டேக் ஆஃப்டருங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும் பாருங்கள், ஃபார் அதர்ஸ் ரிசம்பிள் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசிக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக ஹீ ரிசம்பிள்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். ஹீ ரிசம்பிள்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் இன் மேனரிசம் அப்படின்னா இது கரெக்டான சென்டென்ஸ். ஹீ ரிசம்பிள், அவனோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குது, அவனோட மேனரிசம்ங்கிறது அவனோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது இந்த ரிசம்பிள்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கேயும் டேக்ஸ் ஆஃப்டருக்கு பதிலாக ரிசம்பிள்ஸ் அப்படின்னு போட்டால் கரெக்டாக வரும். ஷீ ரிசம்பிள்ஸ் ஹர் டீச்சர் இன் த வே ஷீ ஸ்பீக்ஸ். அவள் பேசுறது அவங்க டீச்சர் மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ரிசம்பிள்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணணும். அப்போது டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போல் இன்னொருத்தர் நடந்துக்கிறாங்க, இல்லை பார்க்கறக்கு இருக்காங்க, இல்லை பேசுகிறாங்க, என்ன பண்ணாலும் டேக் ஆஃப்டர்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ரிசம்பிள் அப்படிங்கிறது மற்றவங்க யாராவது லைக் டீச்சர்ஸ், பாஸ், அவங்கெல்லாம் இவங்கள மாதிரி பண்ணுறாங்க, இவங்கள மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்கள மாதிரியே பேசுகிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், அப்போ ரிசம்பிள்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போது நான் எங்கள் அண்ணனை மாதிரியே இருக்கேன் பார்க்குறக்கு அப்படின்னா ரிசம்பிள்னு யூஸ் பண்ணக்கூடாதானா? யூஸ் பண்ணலாம். நான் பார்க்குறதுக்கு என்னோட அண்ணா மாதிரியே இருக்கேன் அப்படி சொல்லும்போது ரிசம்பிள்ங்கிறது யூஸ் பண்ணலாம். அண்ணா மாதிரி இருக்கேன், அக்கா மாதிரி இருக்கேன்னு லுக் வைஸ் மட்டும் பார்க்குறதுக்கு மட்டும் சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். ஆனால் அவனை மாதிரியே நடந்துக்கிறா, இல்லை குக்கிங் ஸ்டைல் அவங்கள மாதிரியே இருக்குது, இல்லைன்னா அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்கள மாதிரியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்குது. ஸோ குணம் நலன்களை பற்றி பேசும்போது ரிசம்பிள்ஸுங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. டேக் ஆஃப்டர்ங்கிறத யூஸ் பண்ணணும். பார்க்கறதுக்கு மட்டும்தான் ரிசம்பிள்ங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறத எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணி பேசுறது அப்படின்னு பார்த்துட்டாலே உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். லெட்ஸ் லுக் அட் தி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்.
இப்போது டேக் ஆஃப்டர் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் பார்க்கறதுக்கு அவள் அம்மா மாதிரியே இருக்கா. அவள் பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கா அப்படி சொல்லும்போது பாருங்கள், சப்ஜெக்ட் என்ன, அவள், அதனால் ஷீ. அப்புறம் இந்த டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கா, அவங்க அம்மா மாதிரியே இருக்கா அப்படி சொல்லும்போது ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். எதுக்கு இங்கே எஸ்ஸு, ஷீ, ஹீ, ஷீ இட்டு வந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பில் எஸ் இல்லைன்னா இஎஸ் ஐஇஎஸ்ன்னு அந்த வேர்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இல்லையா. ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் யார் மாதிரி, அவங்க அம்மா மாதிரி, அதனால் ஹர் மதர். ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் மதர். பார்க்கறதுக்கு அப்படின்னா இன் லுக்ஸ், பார்க்கறதுக்கு அப்படின்னா லுக்ஸ்ன்னு போடணும். ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் மதர் இன் லுக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவன் அப்படியே அவள் அப்பா மாதிரி இருக்கான், காமெடி பண்ணுறதில்ல, காமெடி பண்ணுறதில்ல அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கான். ஸோ இதை சொல்கிறதுக்கு அவன் ஹீ. எகெயின் இங்கேயும் என்ன பண்ணணும், டேக்ஸ் அப்படிங்கிறது எஸ் சேர்த்து தான் எழுதணும் ஹீ இருக்கிறனால. ஹீ டேக்ஸ் ஆஃப்டர் அப்படியே அவன் அப்பா மாதிரி, அதனால் ஹிஸ் ஃபாதர். ஹீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ். காமெடி பண்ணுறது இல்லை அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஓகேவா, ஹீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னா காமெடி பண்ணுறதில்ல அப்படி அவங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நீ நிஜமாக உன் தாத்தா மாதிரியே இருக்க. இதில் எல்லாத்துலேயுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் நடந்துக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ஓகேவா. ஸோ இது பாருங்கள், நீ நிஜமாக உன் தாத்தா மாதிரியே இருக்க அப்படின்னா நீ இல்லையா, யூ, நிஜமா ரியலி. இந்த இடத்துல டேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து யூ இருக்கு இல்லையா, ஐ, பி, யூ, தே வந்தால் வேர்ப் அப்படியே எழுதிடுவோம். எஸ் இல்லைன்னா இஎஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்த மாட்டோம். ஸோ யூ ரியலி டேக் ஆஃப்டர் தாத்தா மாதிரியே, யோ கிராண்ட்பா, நீ கிராண்ட்பா மாதிரியே இருக்க அப்படி சொல்லியிருக்கிறோம். அதனால் யூ ரியலி டேக் ஆஃப்டர் யோர் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவள் அப்படியே அவள் அத்தை மாதிரியே சமைக்கிறா. அவள் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை மாதிரியே இருக்கா, அவங்க அத்தை மாதிரியே சமைக்கிறா அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை அவ ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் யார் மாதிரி, அவள் அத்தை மாதிரி, ஹர் ஆண்ட். எதில், குக்கிங்கில், அதனால் ஆண்ட்இன் குக்கிங், சமைக்கிறதுல இல்லையா. ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் ஆண்ட் இன் குக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, மியூசிக்னு வந்துட்டா நான் அப்படியே என் அப்பா மாதிரி, மியூசிக்னு வந்துட்டா நான் என்னோடய அப்பா மாதிரி. ஸோ இதில் நான் அப்படியே என் அப்பா மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஐ டேக் ஆஃப்டர் மை ஃபாதர். மியூசிக்னு வந்துட்டா வென் இட் கம்ஸ் டு மியூசிக். ஐ டேக் ஆஃப்டர் மை ஃபாதர் வென் இட் கம்ஸ் டு மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு அப்படியே அவளோட மாமாவின் பிஸ்னஸ் மைண்டு, அவளுக்கு அப்படியே அவளோட மாமாவோட பிஸ்னஸ் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை அவளுக்கு ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் uncle's business mind. She takes after her uncle's business mind அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் ஒன், என் பொண்ணு எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுக்கிறதுல என்ன மாதிரி, எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுக்கிறதுல அவள் என்ன மாதிரி. ஸோ இதில் என் பொண்ணு அப்படின்னா மை டாட்டர் டேக்ஸ் ஆஃப்டர். இங்கேயும் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மை டாட்டருங்கிறது ஷீ இல்லையா, அதனால் மை டாட்டர் டேக்ஸ் ஆஃப்டர் மீ, என்ன மாதிரி அப்படி சொல்கிறோம். ஸோ மை டாட்டர் டேக்ஸ் ஆஃப்டர் மீ
in being எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுக்கிறதில்ல in being organized. My daughter takes after me in being organized அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு அப்படியே அவள் பாட்டியோட பொறுமை, அவகிட்ட அப்படியே அவளோட பாட்டியோட பொறுமை இருக்குது, அப்படியே இருக்கா அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இதை அவளுக்கு she takes after her grandma's patience. She takes after her grandma's patience அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, அவளுக்கு அவங்க அம்மா மாதிரியே ஸ்டோரி சொல்லக்கூடிய திறமை இருக்குது, அப்படியே அவங்க அம்மா மாதிரி ஸ்டோரி சொல்கிறதுக்கு உண்டான திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ இதை என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். She takes after her mother's story telling skill. திறமை இருக்கு, ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ். She takes after her mother's story telling skills அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், என் மகனுக்கு அப்படியே என்னோட குணம், என்னோட மகனுக்கு அப்படியே என்னோட குணம் அப்படின்னா குணம் அப்படின்னா பர்சனாலிட்டி அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டாபிக் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது இங்கிலீஷில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரேஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு கற்றுருக்கோம் இல்லையா. கண்டிப்பாக இன்றைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye bye.